நம்மை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் ஒரு இப்ப அரசியல்வாதினாலே அது ஒரு பேட் ஃப்ரேஸா ஒரு டேர்மா மாறிடுச்சு. அது உண்மையாகவே வந்து படித்த பண்பட்ட உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வந்து உள்வாங்கிய பெருமக்களாக நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பெருமக்களாக இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. தன் லாபத்திற்காக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களுடைய குடும்பத்தாரனுடைய நலனுக்காக இங்க ஆட்சி அதிகாரம் இருக்குதே தவிர்த்து மற்றவையில எல்லாத்துலயும் கோட்டை விட்டதாகத்தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதானே ஆஹ் மலை கொள்ளையை வந்து கண்டிச்சு ஒரு சமூக போராளி வந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கொலை மிரட்டல். அவர் வெளிப்படையா எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லியும் அவருக்கு கொலை நடந்துச்சு. அதற்கு பிறகு நில உரிமை வந்து இந்த மாதிரி பல பேர் வந்து அபகரிச்சுட்டு இருக்காங்க. வக்ஃப் நிலங்கள் வந்து யார் யாரோ பயன்படுத்துறாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு வக்ஃப் நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போராடிய ஜாகிர் ஹுசேன் போன்ற சமூக போராளிக்கு கொலை நடந்தேருச்சு. அப்படி இங்க ஒட்டுமொத்த சமூகத்திலையும் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறதற்கான காரணம் சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது.